வணக்க மக்களே, நான் விஜயதரன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், சமகாலமாக இலங்கை, இந்தியா, அதை குறிப்பா தமிழ்நாட்டில் 2 இடங்கள்லயும் பேசப்பட்டு வர ஒரு விடயம் என்னன்னு சொன்னா தளபதி விஜயண்ணா. தளபதி விஜயண்ணா கடந்த மாதம் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் சார்பான மாநாட்டில் கச்சதீவு மீட்பு தொடர்பாக பேசியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஏற்கப்பட்ட விமர்சனங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வைத்து வருது. தளபதி விஜயண்ணாக்கு எதிராக இலங்கை தமிழர்கள் எல்லாமே திரும்பி நிற்கிறாங்க, வடக்கு மாகாணம் கொந்தளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் தளபதி ரசிகர் தான். நிச்சயமாக அவரோட நாங்கள் இன்றைக்குமே நிற்போம். தளபதி விஜயண்ணா அவ்வளவு மோசமான ஒரு நபர் கிடையாது. அவர் கேட்ட விடயம் என்ன தப்பு? இந்திய ஊடகங்கள் எல்லாம் தவறான ஒரு செய்தியை பரப்புறீங்க, என்ன காரணம்? உங்களுக்கு தானே சேர்த்து கேட்டாரு, புரியுதா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்காக தான் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார். அதையே ஒரு தளபதி விஜய்க்கு எதிராக திருப்பி இந்திய ஊடகங்கள் புரியவே இல்லை. என்னை பொறுத்த மட்டுக்கு வடக்கு மாகாணத்தில் அவ்வாறான ஒரு அணுகுமுறை இல்லை. ஏற்கனவே அங்கே சொல்லியிருந்தாங்க, தளபதி விஜயனோட கொடிக்கம்பங்கள், கட்சி கொடிக்கம்பங்கள் எல்லாமே இடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படிலாம் ஒரு நிகழ்வே இங்கே நடைபெறல. ஏன்னா அப்போ வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்தில் அவ்வாறான எந்த செயற்பாடும் இல்லை. ஆனால் ஊடகத்தில் ஒரு சிலவங்களை எல்லாருக்கும் தெரியும், ஊடகம் என்றால் என்ன. ஒரு சில நபர்கள் தளபதி விஜயனா பிடிக்காதவர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை நேசிக்கிற ஆதரவாளர்கள் இலங்கையில் இருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் வேறு விடயங்கள் தொடர்பான வேறு நாட்டுக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் தளபதி விஜயனா இந்த சொன்ன கருத்தை இணையதளங்களில் பேசி வராங்க. இணையதளம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டின் அரசாங்கம் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கும் இந்திய நாட்டின் அரசாங்கத்துக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்குது. இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் அதை பொருட்படுத்தலை. ஆனால் இந்த ஊடகம் என்ற பேரில், சில போன் இருக்கின்ற பேரில், சோசியல் மீடியா, டிக்டாக்ல எல்லாம் தேவையில்லாத கருத்துக்கள் வச்சு வராங்க. அவங்க தான் தளபதி ரசிகன் கிடையாது. தளபதி ரசிகன் சொல்லி பேசுவாங்கல்ல, அவங்கெல்லாம் தளபதி ரசிகன் கிடையாது. உண்மையான தளபதி ரசிகன் அப்படி பேச மாட்டான். நாங்கள் இன்றைக்குமே தளபதி ரசிகனாகவே இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் தளபதி விஜயண்ணா பேசினது அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய மீனவர்கள், அதாவது தன்னுடைய நாட்டு மீனவர்களுக்கும் சார்பாக ஒரு கருத்து வச்சிருந்தாரு. அவர்களையும் குற்றம் கிடையாது. அதே சமயத்தில் எங்களுடைய இலங்கை அரசாங்கத்திலையும் குற்றம் கிடையாது. அவங்க தங்களோட நிலப்பகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை ஒரு அரசியல் கருத்தாகவே கடந்து போகிறது நல்ல. ஆனால் தளபதி விஜயண்ணா இழிவுபடுத்தி, அவரை கேவலப்படுத்தி, ஏகப்பட்ட கருத்துக்களை சில நபர்கள், அதாவது தளபதி விஜயண்ணாவுக்கு பிடிக்காதவர்கள், தளபதி விஜயண்ணாவை தவிர்த்து வேறு நடிகரை நேசிக்கிறவர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை இங்கே நேசிக்கிற சில நபர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு தான் தளபதி விஜயண்ணா பேரை கெடுக்கிறாங்க. இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எல்லாம் கிடையாது. இந்த சோசியல் மீடியாக்கள்லேருந்து என்ன ஒரு 300 பேர் கத்துறீங்களா உலகம் முழுக்க இருந்து? 300 ஐடியில் தளபதி விஜயண்ணாவுக்கு கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. ஏனப்பா இழிவுபடுத்துறீங்க? ஆரோக்கியமான கருத்து வைங்க. என்னை பொறுத்த மட்டும் இழிவுபடுத்தாமல் தளபதி விஜயண்ணா சொன்ன கருத்துல தவறு இருந்தால் அதுக்கு எதிர்கருத்து ஆதாரங்கள் எடுத்து வைங்க. நிச்சயமாக மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அவரை இழிவுபடுத்தும் பொழுது எங்களுக்கு உங்களுக்கு எதிராகவே நாங்கள் திரும்ப வேண்டிய நிலை. தளபதி விஜயண்ணாக்கு எதிராக கருத்து வைக்கிற பேரில் அவரை அசிங்கப்படுத்தி கருத்து வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வைக்கிற கருத்து கூட யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயமாக தளபதி விஜயண்ணாக்கு எதிராக யாரும் இங்கே முக்கியமான பொதுமக்கள் பேசல. ஒரு சில ஊடகங்கள் இருந்து கொண்டு சில நபர்கள் இங்கே அவங்க பேசுறத பார்த்தாலே அவங்க ஊடகம் மாதிரியே இருக்காது. ஏன்னா அவங்க பேசுறவங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கு. அப்போ அவங்கள ஊடக கேட்டகரியில் சேர்க்க முடியாது. அதன் அடிப்படையில் யாருமே இந்த இந்தியாவில் அதை வச்சு பரப்புரை செய்ய வேணாம். நாங்கள் தளபதி ரசிகனாக என்றைக்கும் இருக்கிறோம், எப்பவும் இருப்போம். சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகனாக இருக்கிறோம், என்றும் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அது ஒரு அரசியல் கருத்தாவே கடந்து போங்க. உண்மையாகவே நல்ல படித்த பகுத்து ஆராயக்கூடிய எல்லாருமே இது ஒரு அரசியல் கருத்தாவே கடந்து போவாங்க. ஒரு நபரை இழிவுபடுத்த மாட்டாங்க. இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு வேறு நடிகருடைய ரசிகர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ பிறகு என்ன போட்டு தளபதி விஜயண்ணா இழிவுபடுத்த வேண்டியான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் அனைத்து படங்களுமே நம்ம இலங்கை தமிழர்கள் மத்தியில் படுதோல்வி. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள். ஆனால் இப்போ பாருங்கள், ஜனநாயகம் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம், எங்களோட வீடியோ ஊடாக எங்கள் சேனலில் காட்டுவோம் எப்படி பவர் இருந்து தளபதி விஜயனோட பவர் எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிக்கு நிச்சயமாக ஒரு தொடர்ந்து இந்த தளபதி விஜயனுக்கு ஆதரவான கருத்து நான் தெரிவித்து வரேன்னு சொன்னால் மனவேதனை இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்க முடியாமல் இருக்குது. நீங்கள் தளபதி விஜயனை இழிவுபடுத்தும் பொழுது தளபதி விஜயனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம்னது காட்டுறோம் இலங்கையிலேருந்து. அதான் நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் போகிறேன். பாய்.